நான் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ரைட். எனக்கு ஸ்க்ரீன் ஷேர் எனேபிள் பண்ணணும். இல்லை, நீ தானே இதுவே ஹோஸ்டே. மாற்றி விட்டேன். ஓ, ஹோஸ்ட மாத்திட்டியா நீ? இல்ல, ஓகே. அப்படி இல்லாம ரைட், நானும் மறுபடியும் சப் ஹோஸ்டா கொடுத்தேன். கோ ஹோஸ்ட் ஆக்குறது எப்படி? ஓகே. ஓகேவா? ரெக்கார்டிங் ஓகே. ஸோ நாம எல்லாம் மியூட்ல போய்க்கலாம். டவுட் கேட்கும்போது அன்மியூட் பண்ணி கேட்டுக்கலாம். சீனியர் சீனியர் சொல்லுங்க சுமியா. ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். இப்பதான் ஜஸ்ட் இல்ல, எனக்கு ஒரு நிமிஷத்துக்கு அடுத்து முன்னாடி எனக்கு இல்ல, இப்ப நம்ம ரெக்கார்டிங் போயிட்டு இருக்குது. இந்த டுட்டோரியல் முடிச்சுட்டு ஓகே பேசிக்கலாம். ஓகே 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 ஓகே. லாஸ்ட் கிளாஸ்ல வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், அப்புறம் ட்ரெண்ட் டைரக்ஷன், பிரேக்அப் ஸ்ட்ரக்சர், இந்த 3 கான்செப்ட் பார்த்தோம். இந்த கிளாஸ்ல வந்து கேண்டில் ஸ்டிக் அப்புறம் விக்னா என்னது, அது எப்படி ஒர்க் ஆகுது, அப்புறம் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பார்க்க போறோம். ஸோ கேண்டில் ஸ்டிக்னா நீங்க சார்ட் ஓபன் பண்ண உடனே உங்க சார்ட் ஃபுல்லா இந்த பச்சையும் ரெட்டுமா இருக்கு எல்லாமே கேண்டில்ஸ் தான், ஒரு ஒரு கேண்டில். ஸோ இந்த கேண்டிலுக்கு நிறைய மீனிங் இருக்கு. ஏன் ஒரு சில கேண்டில்ல கோடா இருக்கு, ஒரு சில கேண்டில் கிரீனா இருக்கு, ரெட்டா இருக்குங்கிறதுக்கு. ஸோ அது இப்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஓகே. ஸோ வந்து ரெண்டே 2 கேண்டில் தான் மொத்தமா இருக்கு. ஒண்ணு புல்லிஷ் கேண்டில்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு வந்து பேரிஷ் கேண்டில். பேரிஷ். ஸோ புல்லிஷ் கேண்டில்னா கிரீன் கேண்டில், அதாவது பிரைஸ் மேல போற கேண்டில். பேரிஷ் கேண்டில்னா பிரைஸ் கீழே போறது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் போன கிளாஸ்ல வந்து நான் டைம் ஃப்ரேம்ஸ் பத்தி சொல்லியிருப்பேன். இந்த இந்த இடத்துல மேல போட்டிருக்கல 1 மினிட், 5 மினிட், 15 மினிட்ஸ், 1 ஹவர், 4 ஹவர்ஸ், 1 டே, 1 வீக்னு. இது எல்லாமே எதை குறிக்குதுன்னா இந்த கேண்டிலோட டியூரேஷனை. நான் இங்க 1 மினிட்ல இருக்கேன். 1 மினிட்ல இருக்கும்போது எனக்கு இந்த சார்ட்ல காமிக்கிற கேண்டில்ஸ் எல்லாமே 1 மினிட் கேண்டில். இந்த ஒரு கேண்டிலோட டியூரேஷன் 1 மினிட். அதே மாதிரி 5 மினிட்ஸ் அமுக்குறேன்னா ஒரு கேண்டிலோட டியூரேஷன் இப்ப 5 மினிட்ஸ். 15 மினிட்ஸ் அமுக்குறேன்னா ஒரு கேண்டிலோட டியூரேஷன் 15 மினிட்ஸ். ஸோ அதுதான் இந்த டைம் ஃப்ரேம்ஸ் இங்க இருக்கிறதுலாம். அதுக்கப்புறம் ஒரு கேண்டில்ல ஓப்பனிங் பிரைஸ்னு ஒண்ணு இருக்கு, க்ளோசிங் பிரைஸ்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் உதாரணத்துக்கு
உதாரணத்துக்கு பிரைஸ் இப்படி ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு சின்ன கிரீன் கேண்டில் இருக்கு. இதுக்கு அடுத்து இன்னொரு கேண்டில் வந்து எங்க இருந்து ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆகும்னா, இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அடுத்த கேண்டில். ஓகே. ஸோ நீங்க பிரைஸ லைவா மூவ் ஆகுறது பார்த்தீங்கன்னா, ஆ கொஞ்சம் அப்படியே மேல போகும். அப்புறம் கொஞ்சம் கீழ வரும். அப்புறம் கொஞ்சம் மேல போகும். அப்புறம் கொஞ்சம் கீழ வரும். எவ்வளோ நேரம் இந்த மூவ்மெண்ட் நடக்கும்னா, நம்ம எந்த டைம் ஃப்ரேம் செலக்ட் பண்ணியிருக்கோமோ, அவ்வளோ நேரத்துக்கு. நான் இப்ப இந்த இடத்துல 15 மினிட்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ, அ இந்த மேல கீழ போறது எல்லாமே 15 மினிட்ஸ்க்குள்ள நடக்கும். ஸோ இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுல்ல, இந்த பாயிண்ட் பேர் தான் ஓப்பனிங் பிரைஸ். அதாவது போன கேண்டில் எங்க குளோஸ் ஆச்சோ, அந்த இடத்துல இருந்து அடுத்த கேண்டில் ஸ்டார்ட் ஆகும். இது ஓப்பனிங் பிரைஸ். அதே மாரி சாரி இது கீழ இருக்கிறது ஓப்பனிங் பிரைஸ். அதற்கு பார்த்து சொல்ல வந்தேன். கிரீனுக்கு வந்து கீழே தானே வரும்னு சொல்ல வந்தேன். கரெக்டா மாத்திட்டீங்க. க்ளோசிங் பிரைஸ். அதே மாரி பேரிஷ்க்கும் அதேதான். ஆனா ஆப்போசிட்ல இருக்கும். இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கும். இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கும். உதாரணத்துக்கு இது ஒரு 15 மினிட் கேண்டிலா இருந்தா, அந்த 15 மினிட் ஸ்டார்ட் ஆனப்ப இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆயிருக்கும். பிரைஸ் மேல கீழ மூவ் ஆயிருக்கும். மூவ் ஆயிட்டு இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த கேண்டில யாராலயும் மாத்த முடியாது. பிரிண்ட் ஆனதுக்கப்புறம். ஸோ வந்து நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்த மாரி, இங்க ஒரு கேண்டில் இருக்குன்னா, ஆ அதுக்கு அடுத்து ஃபார்ம் ஆகுற கேண்டில் இங்க ஸ்டார்ட் ஆகுது. அந்த கேண்டில் வந்து ஆ மேல போச்சுன்னா கிரீன் கேன் கிரீன் கேண்டிலா ஃபார்ம் ஆகும். அதாவது புல்லிஷ் கேண்டில். அதே மாரி மேல போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கீழ வந்துருச்சுன்னா, அது ரெட் கலர்ல மாறிரும். அ அதான் பேரிஷ் கேண்டில். ஓகே. ஸோ வந்து நம்ம எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் பிரைஸ் இந்த இடத்து ஸ்டார்ட் ஆன உடனே ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேல போச்சு. 10 மினிட்ஸ்க்கு மேல போச்சு. நம்ம 15 மினிட் டைம் ஃப்ரேம்ல பேஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. 15 மினிட்ஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்ல பிரைஸ் இந்த இந்த லெவல்ல ரீச் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் பிரைஸ் ஆ அடுத்த 5 மினிட்ஸ்ல இந்த அளவுக்கு கீழ வந்துருச்சு. ஓகே. ஸோ பிரைஸ் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருச்சு. அடுத்த கேண்டில் வந்து இந்த இடத்துல இருந்து ஃபார்ம் ஆகும். ஆனா பிரைஸ் இந்த இடத்து வரைக்கும் வந்திருக்கு. அது வந்து நமக்கு இண்டிகேட் பண்றதுக்கு எதுவும் இல்ல. அதுக்கு தான் இந்த விக்ஸ் இருக்கு. ஓகே. ஓ ரைட் ரைட் ரைட். இந்த விக்ஸ் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, அந்த பிரைஸோட ப்ரீவியஸ் ஹிஸ்டரி எவ்வளவு தூரம் மேல போயிருக்குங்கிறத. ஸோ இங்க வந்து ஆ இங்க ஒரு பெரிய கிரீன் கேண்டில் தெரியுதா? அந்த கிரீன் கேண்டில்ல மேல ஒரு விக்கு, கீழ ஒரு பெரிய விக்கு, நீளமான விக்கு இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, பிரைஸ் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு. மேல போயிருக்கு. இதையும் தாண்டி இந்த லெவல் வரைக்கும் வந்திருக்கு. இந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் கீழ இறங்கியிருக்கு. இதுவரைக்கும் இறங்குச்சு. ஆனா இறங்கிட்டு திரும்பி மேல ஏறிருச்சு. அந்த மேல ஏறி அந்த 15 மினிட் முடியறதுக்குள்ள இந்த இடத்துல வந்து குளோஸ் ஆயிருச்சு. இந்த டார்க் கிரீனா இருக்க ஏரியா வந்து ஓப்பனிங் அண்ட் குளோசிங் ஏரியாக்கு நடுவுல இருக்கிறது. அண்ட் இந்த விக் டு விக் எண்ட் தான் டோட்டல் டியூரேஷன். அதாவது 15 மினிட்ஸ். இது புரிஞ்சா? இப்போ முயிபுலா ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வந்து மேலே மேலே ஏறி இறங்கும் போது அது ரெட்ல காட்டக்கூடாதா? அதாவது நம்ம லைவ் கீழே மார்க்கெட்ஸ் இறங்கி பார்க்கும்போது அதாவது பிரைஸ் ஒருவேளை
ஓப்பனிங் பிரைஸை விட மேல க்ளோஸ் ஆயிருக்குன்னா கிரீன் கேண்டில் காட்டும். பிரிண்ட் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் சொல்றேன். இது 15 மினிட் முடியணும். 15 முடியறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மேல போகும், கீழே போகும், மேல போகும், கீழே போகும். ஸோ ஒரு 15 மினிட் ஃபுல்லா பிரிண்ட் ஆகி முடியணும். அது பிரிண்ட் ஆயிட்டு இருக்கும்போது என்ன வேணாலும் பண்ணலாம். மேலேயும் போகலாம், கீழேயும் போகலாம். கிரீனாவும் இருக்கும், ரெட்டாவும் மாறும். ஆனா அது முடியும் போது அது என்ன கேண்டிலா ஃபார்ம் ஆகுங்கிறது தான் கணக்கு. ஸோ ஓப்பனிங் என்ன பிரைஸை விட டைம் ஃப்ரேம் வச்சிருக்கோமோ அதுக்குள்ள என்ன நடக்குதோ அதுவே ஃபார்ம் ஆகுங்க. கரெக்ட். ஆமா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 15 மினிட்ஸ்ல ஒரு 100 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகுது, 180 ஆமா. ரூபா வரைக்கும் போயிட்டு கீழே 80 ரூபாய்க்கு வந்து மறுபடியும் 180 ரூபா விட்டா கிரீன் கேண்டில் தான் அது. கரெக்ட். ஆனா அது பிக் அப்படித்தானே? ஃபார்ம் இருக்கு. ஆமா. நீங்க சொன்ன மாதிரியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். 100 ருபீஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. ₹100 ஸ்டார்ட் ஆயிட்டு மேல போகுதுன்னு சொன்னீங்களா? ஆமா. ஆ ஓகே. மேல போகுது. எவ்வளவு வரைக்கும் போகுதுன்னு வச்சுக்கலாம். 180 வரைக்கும் போகணும். 150. ஓகே. அதுக்கப்புறம் பிரைஸ் 80 மறுபடியும் வரைக்கும் கீழே டவுன் ஆகுது. 80யா? 80 வரைக்கும் 80. ஓகே. 80 வரைக்கும் டவுன் ஆகுது. மறுபடியும் 150 தாண்டுது. 80 வரைக்கும் டவுன் ஆகுது. அப்போ வந்து இது வந்து ரெட் கேண்டிலா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த 15 மினிட்ஸோட எண்ட்ல 160 வச்சுக்கணும். 160 தொட்டுருது. இல்ல இப்ப மேல விக்கு ஃபார்ம் ஆகாதுல்ல இப்ப. இதோ நான் போடுறேன் அரேஞ்ச். 130 140 வரை விக்கு மேல ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்துல பிரைஸ் க்ளோஸ் ஆயிருச்சு. பிரைஸ் வந்து இங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு 15 மினிட்டோட ஸ்டார்டிங்ல. அதாவது ஸோ இதுதான் டைம் டியூரேஷனு. இதுதான் ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. லெவல்ஸ் 80 ருபீஸ் வரைக்கும் போயிருக்கு. 100ல ஸ்டார்ட் ஆச்சு. 100ல ஸ்டார்ட் ஆகி 50 போச்சு. 50ல இருந்து 80 வரைக்கும் வந்துச்சு. அப்புறம் 160ல வந்து க்ளோஸ் ஆயிருச்சு. ஸோ வந்து இந்த இடத்துல ஒரு விக் ஃபார்ம் ஆயிருக்கும். எவ்வளவு கீழே வந்திருக்கோ அவ்வளவு தூரம் விக் ஃபார்ம் ஆயிருக்கும். அதாவது இங்க 80 வரைக்கும் வந்திருக்கும். ஆமா. இதே கேஸ் தான் ரெட் கலர்ல கேண்டில் ஃபார்ம் ஆனா, அதாவது பேரிஷ் கேண்டில். ஸோ அதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? இல்ல புரிஞ்சிருச்சுன்னா மூவ் பண்ணலாம். இல்ல புரிஞ்சு போயிடலாம். இல்ல இப்ப இன்னொன்னு கேள்வி மத்தவங்க கேட்டேன், அது அப்படியே டிஃபரெண்ட். இப்ப நம்ம சொல்லுங்க. வந்து 150 வரைக்கும் ஏறிட்டு கீழே 80 ஆ, இறங்கி ஆ, 140 வந்தாச்சு. ஆ. 140க்கு 150 இடையில ஒரு விக் ஃபார்ம் ஆகும். சரிதானா? மறுபடியும் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. 100 அதாவது 100ல ஸ்டார்ட் ஆகி 150க்கு 100ல போய் மறுபடியும் 150 80க்கு வந்து 80க்கு வந்து 80க்கு வந்து 140 வரைக்கும் போனா 140 டு 150 ஒரு விக் ஃபார்ம் ஆகும். கரெக்ட் இப்போ வந்து கரெக்ட் விக் ஃபார்ம் ஆகல நமக்கு. கரெக்ட் தானா? கரெக்ட் கரெக்ட். இந்த இடத்துல ஓகே ஓகே. கேட்டேன். ஆமா ஆமா.
140 க்ளோஸ் ஆயிருந்துச்சுன்னா இந்த இடத்துல மேல ஒரு விக் வந்து விக் இருக்கும். மேல ஒரு விக் வந்திருக்கும், கீழே வந்து விக் வந்திருக்கும். ஓகேவா? ஓகே மேம். அதாவது ஒரே ஒரு டவுட். இப்போ சொல்லுங்க கேளுங்க. பிரைஸ் கோயிங் அப் இல்லையா, போயிட்டே ஆமா. இருக்கும்போது கீழே உள்ள விக் பிரைஸ் குறையுது, கரெக்டா? ஓகே, ஆமா கரெக்ட். மேல உள்ள விக் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ க்ளோசிங் பிரைஸ் தான் கிரீன் கேண்டிலா ரெட் கேண்டிலான்னு டிசைட் பண்ணும், கரெக்டா? கரெக்ட் கரெக்ட். க்ளோசிங் பிரைஸ் க்ளோசிங் பிரைஸ் ரெட் கேண்டலா கிரீன் கேண்டலா முடிவு பண்றோம். ஆமா, அதுதான் டிசைடிங் ஃபேக்டர். ஸோ இங்கே பார்த்தா சரி. ஹலோ பிரதர், சொல்லுங்க. அந்த அந்த ஒரு லைன் மாதிரி மேலே கீழே இருக்குல்ல, அதுக்கு பேர் என்ன சொல்றீங்க brother? அதுக்கு பேரு? விக்குனா அந்த மெழுகுவத்தில இருக்க நூலா? ஆமா, தமிழ்ல என்ன சொல்றது? நூல் நூல் தானே? ஆமா, அந்த நூல் தான் இங்கிலீஷ்ல நூலு விக்குன்னு அப்பா சொல்லுவாங்க. நூல் கிடையாதுப்பா, அதுக்கு பேரு திரி. திரி அதுதான் டக்குன்னு வரல. அது உள்ள இருக்க நூல் தானே. ஓகே, அதுதான் இங்கிலீஷ்ல விக்குன்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். இங்கிலீஷ்ல அது பேர் விக்கு, திரிக்கு பேர் தான் விக்கு. ஓகே brother. சோ கான்செப்ட் அவ்வளவுதான். க்ளோசிங் பிரைஸ் ஓப்பனிங் பிரைஸை விட அதிகமா இருந்தா அது புல்லிஷ் கேண்டில், கிரீன் கேண்டில். ஓப்பனிங் பிரைஸ் க்ளோசிங் பிரைஸை விட அதிகமா இருந்தா அது பேரிஷ் கேண்டில், ரெட் கேண்டில். ரெட் கேண்டல். ஆமா, இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கணும். எடுத்துக்கலாம். ஓகே ஓகே, கேண்டில்ஸ்டிக் புரிஞ்சிருச்சுன்னா அடுத்து கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னுக்கு போலாம். ஸோ கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னை பத்தி யாரும் படிச்சீங்களா, ரிசர்ச் பண்ணீங்களா? உங்களுக்கு தெரிஞ்சது வீடியோ பார்த்து சொல்லுங்க. ஞாபகம் இருக்கு, பூரா மறந்துருக்கு. ஓகே, இப்படி சொன்னா பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஏதாச்சும் பேட்டர்ன் ஞாபகம் இருக்கா? இல்ல, அதாவது பாடியும் மேல அந்த விக் ரெண்டு ஈக்குவலா இருந்ததுன்னா அது ஸ்பின் கேண்டில் ஏதோ போட்டிருந்தாங்க இல்லையா? ஓகே 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 ஓகே. ஸோ இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேட்டர்ன் இருக்கு. அத மனப்பாடம் பண்ணவே முடியாது. ட்ரை பண்ணாலும் வேஸ்ட். அப்படி படிக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டா போதும். எல்லா கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தத்தை வச்சுதான் அது மேல போதா கீழே போதான்னு தெரிஞ்சுக்க முடியும். யூஸ்வலா எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கேண்டில்ஸ்டிக் பேரை படிச்சுட்டு மார்னிங் ஸ்டார்னா இப்படி, ஈவினிங் ஸ்டார்னா இப்படி, டோஜினா இப்படி, என்கல்ஃபிங்னா இப்படி, என்கல்ஃபிங் வந்தா இது நடக்கணும்னு தியரிட்டிக்கலா புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அது ஏன் அப்படி பண்ணுதுன்னு தெரிஞ்சா உங்களுக்கு ஒரு ஒரு பேட்டர்ன் கூட மனப்பாடம் பண்ணணும் தேவையில்லை. எனக்கே ஒண்ணும் தெரியாது, எனக்கு பேர்லாம் தெரியாது. ஆனா அது எப்படி ஒர்க் ஆகுது, என்ன கேண்டில் வந்தா என்ன ஆகும்னு தெரியும். ஸோ முக்கியமான ஒரு 4 கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்னா டோஜி, ஹேமர், என்கல்ஃபிங், மார்னிங் ஸ்டார். அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுதான் இந்த 5 இந்த 5 கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் படிச்சா போதும். அது படிச்சா மட்டும் இல்ல, அதோட
ரீசனிங் புரிஞ்சுக்கணும். ஏன் அது ஏன் அப்படி பண்ணுது? ஏன் அப்படி மேல பிரைஸ் மேல போக வைக்குது? ஏன் பிரைஸ் கீழ போக வைக்குதுன்னு கான்செப்ட்ட புரிஞ்சுக்கிட்டா, அடுத்து வேற எந்த கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் படிக்க தேவையில்ல. இதான் பேசிக்ஸ். சோ இதுக்கு எல்லாத்துக்குமே நான் இப்ப சொன்ன கேண்டல்ஸ்டிக்கோட மெக்கானிசம் புரிஞ்சிருக்கணும். அப்பதான் இது ஏன் இப்படி பண்ணுதுங்கிறத புரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல ஈஸியானதுல இருந்து ஆரம்பிக்கலாம். டோஜி. டோஜி கேண்டில்னா நீளமான விக்க, சின்ன பாடி, மறுபடியும் ஒரு பெரிய விக்கு. இந்த மாதிரி இருந்தா டோஜி கேண்டில். ஓகே, பாடி சிறுசா இருக்கு, விக்கு வந்து பெருசா இருக்கும், பாடியோட நீளமா இருக்கும். பாடி ரொம்ப சிறுசா இருக்கும். ஆமா, பாடி ரொம்ப சிறுசா இருக்கும், விக் ரொம்ப பெருசா இருக்கும். இதுக்கு அர்த்தம் என்னன்னா இன்டிசிஷன் அர்த்தம். அதாவது பிரைஸ் வந்து மேல போகுமா கீழே போகுமான்னு அதுக்கே தெரியல. ஏன் அப்படின்னா பிரைஸ் இங்க ஆரம்பிச்சிருக்கு, இங்க ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் போயிருக்கு, மறுபடியும் இங்க இருந்து இந்த இங்க வரைக்கும் போனப்ப பையர்ஸ் இருந்திருக்காங்க, அப்புறம் மறுபடியும் செல்லர்ஸ் வந்து கீழே இறக்குனாங்க, ஆனா மறுபடியும் பையர்ஸ் வந்துட்டாங்க. சோ பையர்ஸும் செல்லர்ஸும் இங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இங்க வந்து யாரு ஜெயிப்பான்னு நமக்கு தெரியாது. சோ பிரைஸ் இதுக்கு அப்புறத்துல இருந்து ஆஹ் மேலையும் போலாம், அல்லது செல்லர்ஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னா பிரைஸ் கீழேயும் போலாம். சோ இதோட கான்செப்ட் என்னன்னா ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகறதுக்கு சான்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு இருக்கு, அந்த டவுன் ட்ரெண்டோட எண்டிங்ல இந்த கேண்டில் இருக்கு. அப்படின்னா பிரைஸ் வந்து அப் ட்ரெண்ட் மாறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி டவுன் ட்ரெண்டா கண்டினியூ ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. சோ வந்து இது ஒரு இன்டிசிஷன் ஜோன். இங்க இருந்து இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. சோ இதுதான் டோஜி கேண்டில். அதோட ரீசனிங் தான். பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும் ஒரு இண்டிசிஷன் இருக்கு. அடுத்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்து ஹேமர். ஹேமர்னா எப்படி இருக்கும்னா மேபி அந்த அம்மா கொஸ்டின் கேட்கணுமா? ஒரு நிமிஷம் சொல்லுங்க. ஹலோ, கேக்குதா? சொல்லுங்கம்மா. ஓகே, இந்த வால்யூம் இந்த இது டிசைட் பண்றது அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டான்றது இது வந்து வால்யூம்க்கும் அதுக்கும் எதுவும் கோஆர்டினேஷன் இருக்கா? வால்யூம் பேஸ் பண்ணி அப் ட்ரெண்ட் போகும், டவுன் ட்ரெண்ட் போகும் அப்படின்றதுக்கு ஏதாவது ஒரு இது இருக்கா? வால்யூம் எதுவும் இருக்கா டெசிஷன் இல்லையான்னு பண்ண இப்ப வால்யூம் வால்யூம் இருக்கா இருக்குன்னு இல்லையான்னு வையேன். ம். ஓகே, அதுக்கும் வால்யூம் இது இருக்குன்னு வச்சுக்கிறேன். வால்யூமை வச்சு நம்ம கோஆர்டினேட் பண்ண முடியுமா? அப்படி அப்படி எதுவும் இருக்கா? அதாவது கெஸ் பண்ண முடியுமான்னு கேக்குறீங்களா? ஓகே, ஆமா. அடுத்தது ம், ம், ம். ப்ரெடிக்ட் பண்ண முடியுமாங்கிறது என்ன கேட்டா இல்ல. இதுக்கு அடுத்து என்ன கேண்டல்ஸ்டிக் பிரிண்ட் ஆகுதோ, ஆஹ் என்ன கேண்டல்ஸ்டிக் இங்க அடுத்து பிரிண்ட் ஆகுதோ அதை வச்சுதான் சொல்ல முடியும். ம், ம். இது வந்து ஒரு வால்யூம்க்கு இண்டிசிஷன். அதுக்கும் சம்மதம் இல்ல. அப்புறம் வால்யூம் வந்து என்னன்னா இந்த பிரைஸ் எவ்வளவுக்கு மூவ் ஆயிருக்குன்னு, அதாவது இந்த பையர்ஸும் செல்லர்ஸுக்கும் எவ்வளவு அடிச்சுக்கிறாங்கன்ட்டு. இந்த விக் வந்து அப்படின்னா வால்யூம் அதிகமா இருந்தா ரொம்ப பெருசா இருக்கும், ம், ம். ரொம்ப பெருசா இருக்கும். அதிகமான பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, ம், ம். சோ அதுக்கப்புறம் யார ஸ்ட்ரென்த் ஆக போறாங்கறத பொறுத்து ன்றது தான் மார்க்கெட். அது வால்யூம் வச்சு அதுக்கு சொல்ல அடுத்த முடியாது. ஆமா, அவ்வளவு சீக்கிரமா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால சரி, பெட்டர் நம்ம அடுத்த கேண்டில் பார்த்துட்டு அதை வச்சு கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு என்டர் ஆகணும். சரி. சோ ஓகே. ம். டோஜி சரிங்க. முடிஞ்சு அடுத்து ஹேமர். ஹேமர் பார்க்க சுத்தியல் மாதிரி தான் இருக்கும், ஹேமர் மாதிரி தான் இருக்கும். ஆம், ம். ஒரு ஹேமரு, இது ஒரு ஹேமர்.
ஸோ வந்து இது ரெண்டு தான் ஹேமர் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் சொல்லுவாங்க. பார்க்க ஹேமர் மாதிரி இருக்கனால. ஸோ இந்த கிரீன் கலர் ஹேமர் வந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, யூஸ்வலா ப்ரைஸ் வந்து கீழே போக போகுதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ரெட் ஹேமர் வந்துச்சுன்னா ப்ரைஸ் வந்து மேலே போக போகுதுன்னு சொல்லுவாங்க. யூஸ்வலா யூடியூப் வீடியோஸ்ல அப்படிதான் இருக்கும். அதுக்கு பின்னாடி இருக்க கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுட்டா அடுத்து இது பேரு ஹேமர்னு கூட மனப்பாடம் பண்ண தேவையில்ல. இது பார்த்தாலே நமக்கு என்னன்னு புரிஞ்சிடும். அதாவது என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, பிரைஸ் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. இந்த லெவல்ல இந்த ரேஞ்சில் பிரைஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆயிட்டு பிரைஸ் கொஞ்சம் தூரம் மேலே போயிருக்கு. அப்புறம் கீழே வந்திருக்கு. ரொம்ப தூரம் கீழே வந்திருக்கு. வந்துட்டு ஆனா பிரைஸ் வந்து மேலதான், அதாவது ஓப்பனிங் பிரைஸோட க்ளோசிங் பிரைஸ் அதிகமா தான் இருக்கு. இது வந்து கிரீன் கலர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஈவன் தோ இது வந்து கிரீன் கலர் கேண்டிலா ஃபார்ம் ஆயிருந்தாலும் இந்த பையர்ஸோட சைஸையும் செல்லர்ஸோட சைஸையும் பாருங்க. எவ்வளவு செல்லர்ஸ் இருக்காங்க, எவ்வளவு பையர்ஸ் இருக்காங்கன்ட்டு. ஸோ வந்து ஆமா. பையர்ஸ் வந்து மொமெண்டம் லூஸ் பண்றாங்க. அடுத்து செல்லர்ஸ் வந்து அதை டேக் ஓவர் பண்ண போறாங்கன்னு அர்த்தம். ஓகே.